அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் அறம் செய் திரைப்படத்தின் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். தாத்தா நீதிபதி, அப்பா மிகப்பெரிய வழக்கறிஞர், மாமா உதவி கமிஷனர், இப்படி வீட்டில் உள்ளவர்கள் முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அந்த வீட்டின் பெண் வாரிசான அஞ்சனா கீர்த்தி அரசியல் மாற்றம் வேண்டும் என்று களம் இறங்குகிறார். இன்னொரு புறம் அரசு மருத்துவக் கல்லூரியை தனியாருக்கு தாரை வார்க்கும் திட்டத்திற்கு எதிராக நாயகன் பாலு வைத்தியநாதன் தலைமையில் மாணவர்கள் பலர் இணைகிறார்கள். எதிர்ப்பை காட்ட உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அரசியல் மாற்றம் வேண்டும் என்று தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட இருக்கும் அஞ்சனா கீர்த்தி மருத்துவ மாணவர்களை திரட்டி உண்ணாவிரத போராட்டம் நடத்தும் நாயகன் பாலு வைத்தியநாதன் ஆகியோரின் செயல்கள் முதல்வராக இருக்கும் ஜாக்குவார் தங்கத்திற்கு தலைவலியாக இருக்கிறது. இதனால் அவர்களின் போராட்டத்தை அடக்குமுறையில் கையாள்கிறார். அதன் பிறகு என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கிறது என்பது இந்த படத்தின் மீதி கதை. மாணவர் போராட்டம் நடத்தும் இளைஞராக பாலு வைத்தியநாதன் நடித்திருக்கிறார். மருத்துவ மாணவர்கள் போராட்டம், அவர்களின் ஒற்றுமை, பிரிவு, வேதனை, வலி எல்லாவற்றையும் இந்த படத்தில் அவரது பாத்திரம் மிக அற்புதமாக பதிவு செய்திருக்கிறது. அவருடைய நடிப்பு இந்த படத்திற்கு பலமாகவும் அமைந்திருக்கிறது. நாயகனின் நண்பனாக லுல்லு சபா ஜீவா நடித்திருக்கிறார். பல முக்கியமான வசனங்களை அவர் பேசி அவரது பாத்திரத்திற்கு மரியாதை சேர்த்திருக்கிறார். நாயகனின் காதலியாக கயல் பாத்திரத்தில் மேகாலி மீனாட்சி, பாடல்களில் தோன்றி ரசிக்க வைப்பவர் போராட்ட களத்தில் நின்று நாயகனுக்கு உதவும் பாத்திரத்தில் நடித்து அவரது பாத்திரத்திற்கு வலிமை சேர்க்கிறார். ஒரு சமூக போராளியாக கம்பீரமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் அர்ச்சனா கீர்த்தி. நீண்ட வசனங்களை பேசும் போதும் அதற்கான ரியாக்ஷன் கொடுக்கும் போதும் மற்றவர்களிடம் பேசிவிட்டு திரும்பும் போதும் நடக்கும் போதும் என அவரது பாத்திரமும் நடிப்பும் வசன உச்சரிப்பும் படத்திற்கு பலமாக அமைந்திருக்கிறது. அவருக்கு உதவும் பாத்திரத்தில் ரஞ்சன், நாயகியின் அப்பாவாக பாய்ஸ் ராஜன், மாமாவாக திலீபன், வில்லனாக ஜாகுவார் தங்கம் என படத்தில் நிறைய பேர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்திற்கு ஸ்ரீகாந்த் தேவா இசையமைத்திருக்கிறார். பாடல்கள் படத்தில் ஒட்டவில்லை என்றாலும் பின்னணி இசையில் கவனிக்க வைக்கிறார். இந்த படத்தின் கதை, திரைக்கதை, வசனம், ஒளிப்பதிவு, இயக்கம், தயாரிப்பு என முக்கியமான பணிகளை செய்திருக்கிறார் இயக்குனர் பாலு வைத்தியநாதன். படத்தின் ஒவ்வொரு காட்சியிலும் இன்றைய நாட்டு நடப்புகளை, அரசியலை, பிரச்சனைகளை பேசுகிறது. 75 ஆண்டுகால அரசியல் என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கிறது, இனி எதிர்காலத்தில் எப்படி அரசியல் இருக்க வேண்டும் என்று தைரியமாக கருத்தை சொல்லி ஒவ்வொரு காட்சியிலும் வசனத்தின் மூலம் தனது அழுத்தமான முத்திரையை பதித்திருக்கிறார். சமூக அக்கறையும் உணர்வும் வசனத்தில் இருக்கின்றன. இருப்பினும் படத்தின் நீளத்தை குறைத்து வேகத்தை கூட்டியிருந்தால் இன்னும் ரசித்திருக்கலாம். அறம் செய் நீண்ட பயணம். என்ன நேயர்களே, அறம் செய் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கு.